இந்த உலகத்துல அநேக இருக்கிறாங்க. அநேக இந்து மதம் இருக்கு, இஸ்லாம் மதம் இருக்கு, கிறிஸ்தவ மதம், அநேக மதங்கள் இருக்கு. அந்த அநேக மதங்கள் என்ன சொல்றாங்கன்னா, மரணத்துக்கு பின் என்ன சம்பவிக்குன்னு சொல்லி அவங்கவங்கள அனுமானங்களை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நமக்கு ரொம்பவும் திட்டவும் தெளிவுமாக எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் இப்படிதான் நடக்குங்கிறத நாம் அறிந்து கொள்ளக்கூடிய, முன்கூட்டியே அறிந்து கொள்ளக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பு கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இருக்கு. ஒண்ணு, அந்த அறிவு மாத்திரம் பத்தாது. இந்த ஆசீர்வாதத்தை நாம பெற்றுக்கொள்ளணும்னா அதற்காக நம்ம என்ன செய்யணுங்கிறதையும் நாம தொடர்ந்து வரக்கூடிய ஒரு சில வசனங்கள் மூலமாக நாம் அறிந்து கொண்டு நம்மளை நாம தயார்படுத்தணும். அதுக்குதான் இந்த பாடம். இப்ப நாம பாக்குற வசனம் எப்படி நியாயம் தீர்க்கும்? நாம பரலோகத்துக்கு போகலாமா, இல்ல பூமியில தான் நாம் இருப்போமா, இல்ல வேறொரு சம்பவம் நாம அயர்ந்த நித்திரையிலே இருப்போமா, இதெல்லாம் எதன் அடிப்படையில நடக்குது அப்படின்னு சிம்பிளான ஒரே ஒரு வசனத்திலே நாம பார்த்துடலாம். அத வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். அப்போ இங்க மரணத்துக்குள்ள எது கொண்டு போகுதுன்னா, மாம்ச சிந்தை தான் மரணத்துக்குள்ள கொண்டு போகுது. ஆவியின் சிந்தை என்ன கொண்டு போகுமா, நித்திய ஜீவனுக்குள்ளும் சமாதானத்துக்குள்ளும் கொண்டு போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ இந்த வசனம் என்ன பண்ணும், நம்மளை நியாயம் தீர்க்கும். நம்முடைய ஓட்டத்தின் முடிவிலே, நம்முடைய மரித்ததுக்கு அப்புறம் இந்த வசனமே நியாயம் தீர்த்துடும். நாம எங்க போகணுங்கிறத அதுவே செலக்ட் பண்ணி அனுப்பிடும். அதுவே செலக்ட் பண்ணி அனுப்பிடும். அப்ப இங்க மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம்னா, அப்ப மாம்ச சிந்தையின்படியே நாம செய்து கொண்டிருந்தோம்னா என்ன ஆகும், அது மரணத்துக்கு நேராக கொண்டு போகும். அப்ப ஆவியின் சிந்தனையின்படி நம்ம நடந்து கொண்டிருந்தோம்னா அது நித்திய ஜீவனுக்கு நேராகவும், அது ஒரு சமாதானத்துக்குள்ள நம்ம வழிநடத்தும். அதுதான் சுருக்கமாக ஒரே வரியில நாம ஒரே வசனத்துல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இப்ப இங்க மாம்ச சிந்தை என்பது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா, மாம்ச சிந்தை என்பது சாத்தானுடைய குணலட்சணம். அப்ப ஆவியின் சிந்தை என்பது கிறிஸ்துவின் குணலட்சணம். இப்ப இந்த கிறிஸ்துவின் குணலட்சணத்தை உடையவர்களுக்கு நித்திய ஜீவனும் சமாதானமும் கிடைக்கும், பரலோகத்துக்குள்ள போலாம். இப்ப மாம்ச சிந்தை உள்ளவர்களுக்கு என்ன ஆகும்னா, அது அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு போவாது.